பெரியமா இதுல போர்டு மட்டும் போயிடுச்சு, அது மட்டும் மாத்திருக்கேன். எனக்கு காசு நம்ம கிட்ட எப்படி அவன் காசுலாம் கேட்பான்? அந்த போர்டு காசு மட்டும் கொடுத்துருங்கன்னு கேட்கலான்னு நினைச்சேன். பரவாயில்ல பெரியமா, நம்ம வீட்டுக்கு தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் போர்டு ரேட்டு 2000 ரூபா. சரி பெரியப்பா, வணக்கம், நான் போயிட்டு வரேன். என்னடா என்னாச்சு? அம்மா எலக்ட்ரீஷியன்லாம் கேட்டம்மா, லேபர் ஃபீஸு 800 ரூபா கேட்குறாங்க. 800 ரூபாவா? அதிகமேடா. உங்க பெரியப்பாவே கூப்பிடு, அவரு எலக்ட்ரிஷியன் தானே, காசுலாம் வாங்க மாட்டாரு. அட ஆமால, சரிம்மா நான் கூப்பிட்டு வரேன். புது ஃபேன் பெரியப்பா, ஃபாஸ்ட்டாகவே சுத்த மாட்டேங்குது. ரிப்பேர் பண்ணுறவங்களாம் கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டோம். அவங்க அந்த ஃபேன் சைடு எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு போர்ட் சைடு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இரு வரேன். தம்பி, ரெகுலேட்டர் 2ல் இருக்குப்பா, 4ல் வச்சுதான் ஃபாஸ்ட்டாக சுத்தம். இது தெரியாம இவ்வளவு நாள் ஐயோ. சரி, எனக்கு ஜிபே பண்ணி விட்டுறேன்னா. என்னது பெரியப்பா? 1000 ரூபா, வெளியாளுக்கு 1500 ரூபா. நம்மளுக்கு தெரிஞ்சப்ப 1000 ரூபா. சுத்தி விட்டதுக்கா? லேபர் ஃபீஸ்.